இனிய நண்பகல் வேளையிலே உங்கள் அனைவரையும் சந்தித்து உரையாடுவதில் நான் மிகவும் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த மேடையிலே வீட்டிருக்கிற என்னுடைய அருமை நண்பர் டி கோபாலகிருஷ்ணன் அவர்களே, திரு சரஸ்வதி தியாகராஜா கல்லூரியினுடைய தலைவர் விஜயமோகன் அவர்களே, என்னுடைய உடன்பிறவா சகோதரர் இரண்டு சண்முகம் அவர்களே, இருவருமே இங்கே வங்கி பணியாளர். திரு சண்முகம் அவர்கள் தமிழ்நாடு சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்படுவதற்கு முன்பு தமிழ்நாடு நிலவள வங்கியினுடைய தலைமையகத்திலே சென்னையில துணை பொது மேலாளர் டெப்டி ஜெனரல் மேனேஜராக இருந்தவர். அவர் தேர்தலிலே நிற்க வேண்டும் என்று கேட்டபொழுது தலைவர் கலைஞர் அவர்கள், நீங்கள் வங்கி பணியிலே இருக்கிறீர்கள் என்று சொன்ன பொழுது, இல்லையா, நான் அதை ராஜினாமா செய்துவிட்டு தான் வந்திருக்கிறேன் என்று அவரிடத்தில் போய் சொன்னார்கள். இந்த வங்கியிலே பணி செய்கிற அந்த தம்பிக்கு முதலிலே சீட் கொடுங்கள் என்று கிணத்துக்கடை தொகுதியை ஒதுக்கி கொடுத்தார்கள். அதிலே அவர் பெரு வெற்றி பெற்றார்கள். 5 ஆண்டு காலம் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார்கள். அவர் பேரிலே எந்த குற்றச்சாட்டோ ஊழல் வழக்கோ எதுவும் இல்லை. எல்லோரும் எப்போதும் அவரை அணுகி அவரிடத்தில் எந்த உதவியும் பெறலாம். அவரை பற்றி குறிப்பிடும் பொழுது, இப்பொழுது எனக்கு ஒரு சிறு நிகழ்வை நான் இங்கே குறிப்பிட வேண்டிய ஒரு அவசியத்தில் இருக்கிறேன். ஒரு குளம் எனக்கு ஞாபகம் வருகிறது. ஒரு குளம் என்று சொன்ன உடனே சில தினங்களுக்கு முன்பு இங்கே நடந்த அந்த குளம் பற்றி நீங்கள் நினைத்துக் கொள்ள வேண்டாம், குழம்ப வேண்டாம். சண்முகம் செய்தது ஒரு அளப்பரிய பணி, சிறந்த பணி. அவர் இப்பொழுது சட்டமன்ற உறுப்பினர் இல்லை. ஆனால் ஒரு நீர்வழி பாதை, வடிநீர் நிலம் என்று ஒதுக்கப்பட்ட ஒரு குளம் 16.5 ஏக்கர். அந்த 16.5 ஏக்கரையும் ஒரு தனியார் ஆக்கிரமித்து அதில் தென்னந்தோப்பு வைத்திருக்கிறார்கள். அதற்கு முன்பிருந்த ஆட்சியாளர்கள் அந்த நிலம் சட்டவிரோதமாக கைமாறப்பட்டதை ஆதரித்தார்கள். இப்பொழுது ஆட்சி மாறிய பிறகு அந்த பகுதியில் இருக்கிற விவசாயிகள் எல்லாம் சண்முகத்தை பார்த்து, எங்களுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு ஏற்பாடு செய்து தர வேண்டும் என்று சொன்னார்கள், கேட்டிருக்கிறார்கள். அவர் அதை எடுத்துக்கொண்டு பார்க்க வேண்டிய மந்திரிகளை எல்லாம் பார்த்து, அமைச்சர்கள் எல்லாம் அதிகாரிகளையும் சந்தித்து அதற்கு ஆவணம் செய்து அந்த குளம் என்கிறதை மீண்டும் குளமாக மாற்றி மீட்டு அந்த விவசாயிகளை கொடுத்திருக்கிறார். கிட்டத்தட்ட 1000 ஏக்கர் நீர்ப்பரப்பிலே அந்த விவசாயம் நடைபெறுகிறதை ஒரு தனிநபர் ஆக்கிரமித்து வைத்திருந்தார். அதற்கு அவருக்கு கையூட்டாக 20 லட்சம் ரூபாய் கொடுப்பதற்கு அவர்கள் தயாராக இருந்தார்கள். 20 லட்சம் ரூபாயை அவர் வாங்கவில்லை. அந்த விவசாயிகளுடைய கஷ்டத்தை தான் அவர் பார்த்தார். இப்பொழுது அந்த குளத்தை சுற்றி வேலி அமைக்கப்பட்டு அரசாங்கம் அதை ஒப்படைத்திருக்கிறது. அந்த பணியை அவர் எம்எல்ஏவாக இல்லாமல் செய்திருக்கிறார். அதனால்தான் அவர் நேர்மையான அரசியல்வாதி என்று நாங்கள் சொன்னோம். அவரை இந்த புரோட்டோகாலில், இந்த நிகழ்ச்சி நிரலில் அவர் பெயர் இல்லை. திடீரென்று யோசனை செய்தோம், அவரை அழைக்கலாம் என்று நான் சண்முகத்தினுடைய சொன்னேன். கூப்பிடுங்கள் என்று சொன்னார். அப்பொழுது அவர் கோயம்புத்தூரிலே பயணத்தில் இருக்கிறார். தொலைபேசியில் அழைத்து, நீங்கள் 26ஆம் தேதி கூட்டத்திற்கு வருகிறீர்கள், அந்த நிகழ்ச்சியில நீங்கள் பங்கேற்கிறீர்கள் என்று சொன்னேன். என்னென்ன திடீரென்று என்று சொன்னார். அதெல்லாம் இல்லை, நான் கூப்பிடுறேன், நீங்க வரணும். வந்துட்டார். நண்பர் விஜயமோகன் அவர்கள், நான் கேட்பது அதிகம், படிப்பது குறைவு என்று சொன்னார். விஜயமோகன் பேசிய பேச்சில அவர் கேட்பதும் அதிகம், படிப்பதும் அதிகம் என்பது தெரிகிறது. ஏன் என்று சொன்னால்,
நான் இந்த தீர்வு கதையில என்னென்னவெல்லாம் புரிந்து கொண்டு வந்திருந்தாரோ அதையெல்லாம் அவர் முதல்ல ஆடி முடித்து விட்டார். சிக்ஸர் பவுண்டரி என்று அடித்து முடித்து விட்டார். எனக்கு பேசுவதற்கு ஒன்றுமே இல்லை. என்னுடைய ஆசான் அவர்கள் ஏற்கனவே நிறைய பேசியிருக்கிறார். அதிலும் நான் சொல்ல வேண்டிய விஷயங்களை அவர் சிப்பி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இந்த விழாவிலே பங்கெடுப்பதிலே மற்ற எல்லாரையும் காட்டிலும் நான் மிகவும் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் என்று சொல்வதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. என்னவென்றால், திரு சண்முகம் அவர்கள் 15 நாட்களுக்கு ஒரு முறை என்னை சந்திக்கிறவர். வரலாங்களா என்று கேட்டுவிட்டு வருவார். வந்து மிகவும் பணிவோடு அவர் எழுதிய சிறுகதைகளை என்னிடத்தில் காண்பிப்பார். இன்னும் சொல்ல போனால் அவருடைய எழுத்துக்களுக்கு முதல் வாசகனே நான் தான். அவர் முதல் கொண்டு வந்து கொடுத்த ஒரு கதை காகத்தின் கோபம். அந்த காகத்தின் கோபம் என்று சொல்வதை நான் படித்துவிட்டு மிகவும் நெகிழ்ந்து போனேன். ஒரு சாதாரண சின்ன சம்பவம். ஒரு எல்லா மனிதர்களுமே உணர்ச்சிகளுக்கு ஆட்பட்டவர்கள். எல்லா மனிதர்களுக்குள்ளேயும் உணர்ச்சி குமுறல்கள், அனுபவங்கள், ஏமாற்றங்கள், எதிர்பார்ப்புகள், நிராசைகள் எல்லாமே இருக்கின்றன. அப்படி அந்த கதை காகத்தின் கோபம் என்று தலைப்பு வைத்திருந்தார். அப்புறம் இவருடைய கதைகள் மிக மிக எளிமையான, மிக மிக யதார்த்தமான கதைகள். வீட்டை அன்றாடம் பெருக்குகிறோம், குப்பைகள் எல்லாம் வெளியே கொண்டு போடுகிறோம். ஆனால் வீட்டுக்கு வெளிப்புறத்திலேயும் சுத்தமாக இருக்க வேண்டும், தூய்மையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் காற்றடிக்கும் பொழுது வெளியே இருக்கிற குப்பை பூரா வீட்டுக்குள்ளே வந்து விடும். அதுதான் விமர்சனம், சுய விமர்சனம் என்று சொன்னார்கள். அது சண்முகம் அவர்கள் இந்த முரண் கதையில அதை எடுத்து கையாண்டிருக்கிறார்கள். அதுக்காக அவரை நான் பாராட்டுகிறேன். இடதுசாரி இயக்கங்கள் இன்று வலுவிழந்து போனதற்கு ஒரு காரணம் என்ன என்று சொன்னால், மக்களுடைய உள்ளங்களை அவர்கள் புரிந்து கொள்ளாதது. வெறும் யாந்திரிகமாக தொழிற்சங்கவாதிகளாக மட்டுமே செயல்படுவது என்பதால் தான் இடதுசாரி இயக்கங்கள் மக்களை விட்டு விலகி போய்விட்டன, அல்லது மக்கள் அவர்களை விலக்கி விட்டார்கள் என்று நான் கருதுகிறேன். அதை அவர் அழகாக அந்த கதையிலே குறிப்பிட்டிருக்கிறார். சண்முகம் அமெரிக்காவிலே போன பொழுது நான் சொன்னேன், நீங்கள் அமெரிக்காவுக்கு போய்விட்டு சும்மா வராதீர்கள், அங்கே போய் உங்களுடைய நேரத்தை எழுத்திலே செலவிடுங்கள் என்று நான் சொல்லியிருந்தேன். அங்கிருந்து என்னோட தொலைபேசியில் பேசுவார், அதை எழுதுங்கள் என்று சொன்னேன். அப்பொழுது எழுதியதுதான் அந்த சாக்கடை குழாய் அடைப்பு. இதே நம்ம ஊர்ல சாக்கடை குழாய் அடைப்பு என்று சொன்னால் அதை எடுப்பதற்கு 4 பேர் இறங்கி மூச்சு திணறி செத்து போயிருப்பாங்க. இதுதான் நம்ம ஊர்ல நடக்கிற விஷயம். விஷவாயு தாக்கி தொழிலாளர்கள் மரணம் என்று நாம் செய்தி படிக்கிறோம். ஆனால் அமெரிக்காவில் மரத்தை அப்புறப்படுத்தாமல் அந்த குழாய் அடைப்புக்கு என்ன காரணம் என்று கண்டுபிடித்து அந்த எந்திரத்தின் உதவியோடு அந்த சல்லிவேர்களை மட்டும் அகற்றி அந்த குழாய் சரி செய்யப்படுகிறது, அடைப்பு நீக்கப்படுகிறது என்று அந்த கதையை அவர் எழுதியிருக்கிறார். ஆனால் சண்முகத்தினுடைய கதைகளிலே கலையழகும் இருக்கிறது, கருத்தும் இருக்கிறது, நடையழகும் இருக்கிறது, புத்தியும் இருக்கிறது. இது வேற என்ன வேண்டும் இந்த கதைகள் பரிணமிக்க? சிறப்புடைகள் அந்த கதை தீர்வு கதை. எனக்கு இவருடைய தொகுப்புகள் எல்லாம் மிகவும் பிடித்த கதை இரு துருவங்கள் என்கிற கதை. மிகச்சிறிய கதை. அந்த கதையை நீங்கள் அனைவரும் வாசிக்க வேண்டும். வாசிக்கிற வாசகனுக்கு இறுதி வரை அவர் என்ன சொல்கிறார், எதை நோக்கி நம்மை நகர்த்துகிறார் என்பது புரியவில்லை. ஆனால் இருமைவாத கதை அல்ல, சிறந்த மனிதாபிமான கதை அது. நாமெல்லாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் அமெரிக்கா என்றால் மிக பிரமாண்டமான ஒரு தேசம், நட்ட நெடிய மாளிகைகள், 50 அடுக்கு 60 அடுக்கு ஸ்கை ஸ்கிராப்பர்ஸ் கொண்ட அந்த நாடு என்று. ஆனால் அங்கே அறியாமை, வறுமை, ஏழ்மை, நிறவெறி எல்லாம் தாண்டவமாகிக் நம்மை விட மிகவும் மோசமான பின்தங்கிய ஒரு நாடு என்று சொன்னால் அமெரிக்கா என்றுதான் நான் சொல்வேன். நம்முடைய சௌந்தர்யா அவருடைய மாப்பிள்ளை சண்முகத்தினுடைய மகன் போன்றவர்கள் அமெரிக்காவிலே வசிக்கிறார்கள். என்னுடைய உறவினர்கள் நிறைய பேர் அமெரிக்காவில் இருக்கிறார்கள். நம்மை போலெல்லாம் அவர்கள் சுதந்திரமாக அங்கே இல்லை.
தொட்டதுக்கெல்லாம் அவர்களுக்கு அங்கே அச்சம். ஒரு ரயில்வே ஸ்டேஷனை விட்டு வெளியே வருதுன்னு சொன்னால் கூட 10 பேர் சேர்ந்து தான் போவான், ஒத்தையா போக மாட்டான். ஏன்னா அவனாவது பிளாக் தக்ஸ்ன்னு சொல்லுவாரு. அவன் வறுமை வாய்ப்பட்டவன். அவன் பிளாக் தக்ஸ்ன்னு துப்பாக்கி காட்டி பிடிங்கி கொண்டு போய் விடுவான் என்று 10 பேர் சேர்ந்து தான் போவார். அப்படிப்பட்ட ஒரு அச்சம் நிலவுகிற சூழ்நிலையிலே தான் அமெரிக்கா இன்றைக்கு இருக்கிறது. அங்கே ஒரு ஏழ்மை வயப்பட்ட ஒரு பெண், நீக்ரோ பெண் தாய், அவளுக்கு 2 குழந்தைகள். அவளுக்கு குடியிருக்க வீடு இல்லை. நம்ம ஊர்ல ரோட்டோரத்தில் வசிக்கிறவர்கள் இருக்கிறார்களோ, சென்னை, பெங்களூர், ஹைதராபாத் போன்ற இடங்களில், அதுபோல நடைபாதை ஓரத்தில் வாழ வேண்டிய ஒரு நிர்பந்தமான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிற ஒரு கருப்பினமாக அந்த கதையில கடைசி வரைக்கும் நம்ம சஸ்பென்ஸ் சொல்லுவோமே, அது காப்பாற்றப்படுகிறது. அதன் இறுதியில தான் அது விடுவிக்கப்படுகிறது. அப்பொழுது நமக்கெல்லாம் ஒரு வியப்பு வருகிறது. அடே, ஒரு விலங்குக்கு இவ்வளவு காசு செலவு பண்ணுகிற இவர்களுக்கு மனிதர்களை மதிக்க தெரியவில்லையே என்கின்ற ஒரு ஆதங்கம் வருகிறது. அமெரிக்காவை பற்றிய பிரம்மாண்டம் எல்லாம் கட்டுடைக்கப்படுகிற ஒரு கதையில கடைசியா எங்க நிலங்களை, விளைநிலங்களை தானமா தாரை வார்க்க போறீங்க. இது மக்களுக்கான அரசு இல்லை, விவசாயிகளுக்கான அரசு இல்லை, கார்பரேட் கம்பெனிகளின் அரசு. விவசாயிகளின் மானியங்களை நிறுத்திட்டாங்க. யார் சொன்னதை கேட்டு? உலக வர்த்தக மையம் சொன்னதை கேட்டு. நம்முடைய விளைபொருட்களுக்கு நியாயமான விலை கிடைக்கலை, மானியம் கொடுக்குறாங்க, மழை அதிகமா பெய்யுது அல்லது பெய்யாம காயுது, விவசாயம் அழிஞ்சுக்கிட்டே இருக்கு. விவசாயி தேவையான நேரத்தில் கடன் கிடைக்காம பட்டினியோட சாகிறான், இல்லை வாங்கின கடனை திருப்பி கட்ட முடியாம சாகிறான். இதெல்லாம் தற்கொலை செய்யும் விவசாயிகள் எண்ணிக்கை இதான் இரட்டைப்பாயிருக்கு. ஆயிரக்கணக்கான விவசாயிகள் தற்கொலை செஞ்சும் விவசாயிக்கு சாதகமா அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று பகிரங்கமாக அவர் தன்னுடைய குற்றச்சாட்டை வைக்கிறார். அவருடைய மனசாட்சி அவர் யார் பக்கம் நிற்கிறார் என்பதை இந்த கதைகளின் மூலம் நமக்கு உணர்த்துகிறது. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் உறுதுணையும் எப்போதும் இருக்கும் என்று கூறி இந்த நல்வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.